வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. நரேந்திர மோடியின் முந்தைய பாஜக ஆட்சியில் மத்திய அமைச்சர்களாக இருந்த 20 பேர் பதவியை இழக்கும் நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அண்ணாமலை, தமிழிசை, வானதி உள்ளிட்ட புதிய முகங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓபிஎஸ் அணியில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் திடீரென விலகுவதாக அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் தலைவர் தமிழிசைக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசையை விமர்சித்து வருவது பரபரப்பு. விருதுநகரில் விஜயபிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். இதுதான் உண்மை. வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மையத்தில் சொல்லப்பட்ட அறிவிப்புகளுக்கும் ஊடகங்களில் சொல்லப்பட்ட அறிவிப்புகளுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்து வந்ததை அறிய முடிந்தது. வாக்கு எண்ணும் மையத்தில் பல முறைகேடுகள் நடந்ததாக அங்கிருக்கும் அதிகாரிகளே சொல்கின்றனர் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர் கட்சி ஆகியவை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. கடந்த தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜக இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு தனித்தனி பாதையை ஏற்படுத்தி கொண்டன. தற்போது வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது அதிமுக மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் அதிக அளவில் வெற்றி கிடைத்திருக்கும் என பேச்சு எழுந்துள்ளது. லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு